குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்த தமிழக அரசு உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக ரேஸ் கிளப் நிர்வாகம் குத்தகை பாக்கியாக 730 கோடி ரூபாய் செலுத்தாதை அடுத்து இந்த ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு சீல் வைத்திருந்தது. சுமார் 160 ஏக்கர் நிலத்துக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்தும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. தமிழக அரசினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு நிலம் சுவாதீனமும் எடுக்கப்பட்டு விட்டதால் உடனடியாக நிவாரணம் கோர முடியாது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் ரேஸ் கிளப் இடத்தில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டால் சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் என்றும் அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். அது இந்த நிலையில ரேஸ் கிளப் நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் போது குத்தகைக்கான காலம் முடிந்தாலும் முறையாக நோட்டீஸ் அளிக்காமல் காலி செய்ய வலியுறுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் வாதிடப்பட்டது. இந்த நிலையில இரண்டு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கின்றது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.